காதல் ஆரம்பத்துல இனிக்கும் இல்ல அப்படி உறிஞ்சிது. காதல் ஆரம்பத்துல இனிக்கும் மச்சான். இவ்வளவு சந்தோஷமா பாடுற வரைக்கும் நாரதர் உன்னை கேவலமா பேசிட்டு போனாரு. வரட்டு யாரா இருந்தாலும் சமாளிக்க ரெடியா தான் இருக்கேன் மச்சான். வெள்ள பேப்பர்ல சக்கரைன்னு எழுதிக்கிட்டு நக்கினா மட்டும் இனிக்கா போகுது. உன் நாக்க பார்க்கும் போதே தெரியும். செய்ய ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கங்க. எவ்வளவு பெரிய ஜவுளி கடைக்காரருக்கு மகனா பிறந்தாலும் சரி, பிறக்கிறப்ப முண்டமா தான் பிறக்கணும். மாப்பிள்ள இன்னொரு விஷயம் மாப்பிள்ள, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் இறந்ததுக்கு அப்புறம் ஐஸ் பெட்டி வாடகைக்கு தான் எடுக்கணும். பரட்டும். இந்த முனிவர் எப்பேற்பட்ட முனிவர்? முனியா இந்த மேடையில முனி ஓட்டுறதுக்கு தெரியுமா உங்களுக்கு? கணிச்சிருங்க. முனி 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 முனிவர் முனி தூவா. ஆமா, அது 7 8 தாண்டி போயிட்டு இருக்கு. பார்க்கலாம் இவன் ஏன் வந்தா, எதற்காக வந்தா உற்று நோக்குவோமா? காலகத்தில் பாடும் மாவி அழகா
பாயிண்ட புடிச்சு பேசுவேன், புடிச்சா விட மாட்டேன். ரெண்டு பேரும் போங்கடா முதல்ல. அந்த உள்ள டான்ஸ்காரமா சும்மா தான் இருக்கும். எங்க அக்காடா விளங்காத. யார் நீங்க? தாங்கள் யாருன்னு அறிந்து கொள்ளலாமா? நான் யாருன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனா நீங்க யாருன்ற விஷயம் எனக்கு தெரியல. நீங்க யாருன்னு தெரியுது, அது உண்மைதானான்னு நான் சோதிக்கிறேன். சரி, கேள்விக்கு பதில் நான் கேட்டுக்கேன் யார் நீங்க. சரி, அப்ப நீங்க யாருன்ற விஷயத்தை தானே சொல்லணும். ஓ, கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். ஆமா, கேள்விகள் கேட்பதெல்லாம் பகுத்தறிவை வளர்ப்பதற்காக. பகுத்தறிவு யாருக்கு இருக்கும்? எப்படிங்க? பகுத்தறிவு யாருக்கு இருக்கு? முதல்ல நீங்க யாருன்னு கேட்டிருக்கேன், அதுக்கு பதில் சொல்ல. பகுத்தறிவு யாருக்கு இருக்கும்? ஏய், நான் உன்கிட்ட கேட்டிருக்கேன், நீ முதல்ல யாருன்னு அப்ப கேட்டிருக்கேன். எனக்கு பதில் தெரியாதா? யாருக்கு? எனக்கு தெரியும். அப்ப தெரிஞ்சா சொல்லுங்க. சொல்லணுமே. ஐயே, நீ யாரையா முதல்ல? பகுத்தறிவு இருக்கா இல்லையா? யாருக்கு? யாருக்கு இருக்கும் பகுத்தறிவு உனக்கு முதல்ல இருக்கா? அது நான் யாரு? யார்? மனுஷன். மனுஷன். ஆமா. மனுஷனுக்கு பகுத்தறிவு தேவையே. ஏன்? தெரியாத விஷயங்களை உங்களை போல பெரியவங்கிட்ட தெரிஞ்சு கத்துக்கிறது தான் இது பகுத்தறிவு. சரி, இது தவறு, இது வேணாம்னு உணர்ந்து அதை செய்யக்கூடியதா பகுத்தறிவு. பகுத்தறிவு. அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு பதில், இடத்தில் காவலாளி. இடத்துக்கு காவலாளி. எதை காவல் காக்குறீங்க? பொம்பளை காவல் காக்குறேன். வந்தவனே இப்படி அடிப்பேன்னு சொல்லு. என்னங்க? இல்ல, வந்தவனே இவ்வளவு தூரக்கு தைரியமா சொல்லுவேன் நினைக்கிறேன். என்ன எனக்கு எனக்கு நான் செய்யறத சொல்றேன். ஏங்க, காட்டுக்குள்ள பெண்களை வச்சு காவல் காத்துக்கிட்டு காவல் காக்குறோம். அதுக்கு பேரு பேரு திணை காவல் தான். அப்ப கடலை காட்ட காவல் காத்தா கடலை காவல்னு சொல்றோம். சரி. திணைய காவல் காத்தா திணைக்கு காவல். திணை காவல். சரியா? நெல்லை காவல் காத்தா நெல்லுக்கு காவல்னு சொல்றோம். ஆமா. இப்ப நீ பெண்களை வச்சது காவல் காக்கிறேன்னு சொல்லியிருக்க. சரி. அப்ப அந்த காவலுக்கு பேர் இல்லையா? சொல்லுங்க, நீங்க பாக்குற வேலை. இப்படி பக்கத்திலே இருப்பாங்க நினைக்கலையே, சோத்தையும் போட்டு சொல்லிவிட்டாங்க. இதுக்கு நீங்க சைகை, நீங்க தானே உடந்த. என்னது உடந்த? இல்ல, இப்படி கக்கத்துல அப்படி வச்சு காட்டுறீங்களே. என்னுடைய பொருள் நான் எங்க வேணாலும் வைக்கிறேன். இப்ப நீ இதைத்தான் செய்யணும், இதைத்தான் செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? சரி, நீங்க செஞ்சதுக்கு என்ன மாமான்றாரு? என்ன யாரு? நான் சொல்லலாம். நீர் தலைக்கு பத்திரம் வச்சிருப்பீங்க. யாருமே செய்ய முடியாத ஒரு வேலையை செஞ்சோம்னா என்ன சொல்லுவோம்? என்ன செய்வோம்? திறமைசாலிமா. இப்ப யாருமே பார்க்க முடியாத வேலையை பார்த்தீங்கன்னா இப்ப நீங்க மாமா தானே. தேவையில்லாம பேசாதீங்க. தேவையோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன சம்பந்தம் இல்லாம பேசுறேன். நீ சொல்றதை வச்சுதான் நான் பேசிக்கிட்டு இருங்க. பொம்பளை உள்ள வச்சு நான் வெளியிட்ட மாமாவா? ஆமா, மாமா. என்ன மாமா? என்ன மாமா? என்ன மாமா அர்த்தம் தெரியுமா? தெரியுமே. என்ன அர்த்தம்? மாமா என்றால் மாமா. மாமா என்றால் மச்சன் என்ன மாமான்னு சொல்லலாம், அக்கா புடிச்ச மாமான்னு சொல்லலாம், அத்தை புடிச்ச மாமாண்டுவான். சரி. தாய் மாமனத்தை மாமாண்டுவான். ஐயா, தமிழ்ல மாமா என்றால் மாமனிதன் ஒரு பொருள் இருக்கு. பொருள் இருக்குல்ல? மன்னருக்கு மன்னருக்கு பொருள் இருக்குல்ல? மாமாக்கு யாரும் பார்க்க முடியாத வேலை யாராவது பெண்ணை காவல் காக்க முடியுமா? ஏங்க மாமான்னு சொன்னா என்ன பாருங்க. மாமான்னு சொல்லி இப்படி எடுத்தா நான் ஒரு மன்னர் கூட சொல்லலாம். சரி. பால உருவற மாதிரி சொல்லலாம். சரி, புரியுதுங்களா? இப்போ இப்படி வச்சீங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன புரோக்கர் போடா அங்கு. என்ன நான் உனக்கு சொன்னா மாமாட்டாரு. நான் உனக்கு சொன்னா உன்னை தரகர் தான் சொன்னா சொல்றேன். எப்ப சொன்னேன் நானு? ஐயா, நீ மாமா. ஐயா, நான் நல்லா தெரிஞ்சுக்க. அத்தை புரிச்சு அக்கா புரிச்சு மாமா. நான் இப்ப சொல்றேன், நீ மாமா. அதுக்கு மாமா பேர் கிடையாது. நீ பாக்குற வேலையை வச்சும் நீ நிக்கிற இதை வச்சு நான் சொல்றேன் நீ மாமா. எப்படி? யாரு இப்ப நான் தான் கேட்டேன், ஒரு பெண்ணை யாராவது பாதுகாக்க முடியுமா? முடியாது. முடியாது. ஆகா, அப்ப அந்த வேலையை நீ செய்யறேன்னா அப்ப நீ மாமா தானே. மாமனிதன்றீங்களா? அப்படி வேணா பேசுங்க. அதுக்கான அந்த மாதிரி மாமான்னு சொல்லக்கூடாது. எந்த மாமா? அந்த மாதிரி வேலை பார்க்கறதுக்கு மாமான்ற பேர் கிடையாது. யார் சொன்ன? புனிதமான வார்த்தையை கொச்சப்படுத்தாதீங்க. அத்தை புரிச்சே அக்கா புரிச்சே தாய்மான உறவுங்க. அப்படிப்பட்ட மாமான்ற ஒரு புனிதமான வார்த்தையை போய் சரி இந்த மாதிரி வேலை பார்க்கறதுக்கு மாமான்றீங்களா? தவறு இல்லையா? நான் கேட்கிறேன், அந்த மாணிக்க வேலை பார்க்கிறவருக்கு பேர் என்ன? மாமா கிடையாது. அந்த மாதிரி வேலை பார்க்கிற கூட்டி விடுற ஆளுக்கு பேரு பெண்கள் ஒருங்கிணைப்பாளர்கள். ஒருங்கிணைச்சு விட்டுருவாங்க தெரியுமா? அப்ப அந்த வேலையை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நானே பாக்குறேன். இப்ப நான் எதுக்கு வந்தீங்க? இன்னொரு தெரிக்கா ஒரு நிமிஷம் இன்னொரு தெரிக்கா தெரிஞ்சுக்கணும் சொல்றேன். சொல்லுங்க. வீட்டுல பொண்டாட்டி அளவத்த பொண்டாட்டி இருக்கு. சரி. ஊரு போய் பொண்டாட்டியவே வரட்டு வாங்கி பாத்துருக்கீங்களா? ஆமா, ஏறத்தாலும் உங்களை மாணிக்க. ஆமா, உங்க விஷயம்ல அப்படிதான் இருக்கு. அவங்களுக்கு வந்து கிராமத்துல ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. சரி. பொட்டை வரைக்கி அது இது தான் பொண்டாட்டி விட்டுட்டு ஊரா பொண்டாட்டிய பாக்குறதுக்கு என்ன பேர் தெரியுமா தமிழ்ல? என்ன பேரு? பிறர் மனைவி நோக்காளர். அடுத்த பொண்டாட்டியா நோக்கவே பொண்டாட்டி தெரியுமா? சரி, சரிங்களா? குத்துக்களுக்கு
தெரியுங்களா? அவனை வந்து உலக போட்டு வைக்கணும்னு சொல்லலாம், அப்படின்னு சொல்லலாம், இப்படி சொல்லலாம். நான் உங்களை பத்தி கேட்கவே இல்லையே. சொல்லுங்க. குத்துகளுக்கு துணி சுத்தினாலும் உத்து உத்து பார்க்கணும் பேர் தெரியுமா? பெண்கள் ஆர்வலர்கள் இருக்கு. ஒருவேளை பெண்ணாக இருக்குமோ ஆர்வத்தோட. ஆமா, எல்லாரும் தமிழ்ல பேர் இருக்கு. நீங்க பார்க்க நல்லவரா தான் இருக்கீங்க, நல்லா பேசுறீங்க, சரி, அழகா பாட்டு பாடுறீங்க, நல்லா தான் இருக்கு. ஆனா உங்கள் தோற்றத்திற்கும் நீங்க வந்து இடத்திற்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்குமோ என்று எனக்குள்ள ஒரு சந்தேகம். நான் இந்த இடத்துக்கு சொந்தக்காரன், அதனால இந்த இடத்துல நான் நிக்கிறேன். பேச்சு வேற, அதிகாரம் வேற. அதிகாரம் இந்த இடம் இங்க பாக்குறவங்க எல்லா பேரும் தெரியும். இடத்துல காவலாளி நான். நாங்க திரைப்படத்துல திரை வச்சு காவல் காக்குறோம். எங்க இடம் வேள்விமலை சாரல். இந்த இடம் எனக்கு தான் சொந்தம்னு என்னால எனக்கு சொந்தம். உனக்கு சொந்தம்னா இப்ப நீ அத்தாச்சி வச்சிருக்கியா? அத்தாச்சி நான் வைக்க அவன் புரிஞ்சு வச்சிருப்பேன். நான் அந்த மாதிரி அடுத்த முடியல நோங்குறாங்க கிடையாது. நான் என்ன கேட்டேன், இந்த இடம் உனக்கு சொந்தம்னா நீ அத்தாச்சியே வச்சிருக்கியா? நான் வைக்கல. அப்ப இந்த இடத்துக்கு உனக்கு சம்பந்தம் இல்ல. யார் சொன்னா? நீ அத்தாச்சி வச்சிருந்தாலே உனக்கு. அப்பா வச்சிருக்காயா? உங்க அப்பா வச்சிருக்காரு. உங்க அப்பா வச்சிருந்தா நீ பாத்தியா? பார்த்தல. வச்சிருக்காரு. ஆமா. அப்படியா? சரி, உங்க அப்பாவுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தது அத்தாச்சி? எங்க ஊர் பிரசிடென்ட் வச்சிருந்தாப்புல. சரி, அதுக்கு முன்னாடி அத்தாச்சி யார் வச்சிருந்தது? அப்புறம் அவருக்கு பதவி போயிருச்சுல, இப்ப தலையாரி கைக்கு மாறி கிளர்க்கு கைக்கு போயிருக்கு. இத்தனை பேர் அத்தாச்சி வச்சிருந்தாங்களே, கிளியலையா? கிளியாது. ஏன்? நாங்க லேமினேஷன் பண்ணி வச்சிருக்கோம். பட்டா. ஆமா, செம்பு பட்டா. செம்பு பட்டா தான் இருக்கா. பட்டா இல்லாம யாரும் இருக்க முடியுமா? அப்ப உன்கிட்ட இருந்தா? ஏன் பட்டா? என்கிட்ட இருந்தா பட்டா. உன்னுடைய பட்டா. அதத்தான் சொல்றேன். இப்பதான் பேப்பர்ல பட்டா, இந்த கதை செம்பு பட்டா. அதத்தான் கேட்டேன். செம்புல பட்டா இருக்கு. சுண்ணாம்பு தடவுனா மட்டும்தான் பட்டாளோட எழுத்துக்கள் தெரியும். தெரியுங்களா? தெரியும். அப்புறம் இடத்துக்கு சொந்தக்காரன்னா இந்த இடத்துடைய பேரு நீங்க வந்து உங்களுக்கு அதிகாரம் பண்றீங்க. இந்த இடத்துடைய பேரு நீ வேள்விமலை சாரல். வேள்வி என்றால் யாகம். யாகம் யார் பண்ணுவா? அத முனிவர்கள் பண்ணுவாங்க. தவ முனிவர்களும் தவ ரிஷிகளும் வேண்டக்கூடிய இடம். ஆமா, அதனால இடத்துக்கு பேரு வேள்விமலை சாரல். போவாயில சொல்றீங்க. ஆமா, தவ முனிவர்கள் தவ ரிஷிகள் யாகம் பண்ணக்கூடிய இடம். அதானே? ஆமா. இப்ப இடம் எங்களுக்கு தான் சொந்தம்னு நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. அப்படி பேசக்கூடாது. மலை இருக்குன்னா மலை இருக்கு. சரி, முனிவர்கள் மலைக்கு மேலதான் நீங்க தவம் பண்றீங்களா தவிர நாங்க அடிவாரத்திலே தெரிய வச்சிருக்கோம். நீங்க மேல வந்தா மேலோட்டமா போயிடணும். கீழே எதுக்கு ஏறிக்கிட்டீங்க? வீடு இருந்தா வாசல் இருக்கு. வீட்டுக்காரன் தானே வாசப்படி சொந்தமா இருக்கு. சரி, மலை மேல மலை அடிவாரமா எங்களுக்கு தானே சொந்தம். நீங்க அடியில இருந்து நடந்து போயிடா, காத்தோட பறந்து போயிடலாம். நான் ககனமா இருக்குமா? வரும் ககனமா அர்த்தம். ககனமா இருக்குன்னா காற்றிலே வருவது. வருவது போவது எவருடைய கண்ணுக்கும் தெரியாது. யாருக்கு தெரியாம வர்றீங்க போறீங்க. சரி, கீழே வந்துட்டு எங்க இடம் உங்களுக்கு என்ன அர்த்தம்? ஐயா, இந்த இடம் நான் கேட்கிறேன். உன் பேச்சுக்கே வர மலை மேல நாங்க யாகம் பண்றோம். அதை இல்லைன்னு சொல்ல மறுக்கல. சரி ஐயா, மலை அடிவாரத்துல யாகம் பண்ணலாம், ஏன் பண்ணக்கூடாது? அது உங்களுக்கு தான் கேட்கணும். பண்றது நீங்க தானே. நீதானே சொன்ன மேல பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க. நாங்க கீழே யாகம் பண்ணி பார்த்தது இல்லைங்க. சரி, கீழே நீங்க என்ன பண்றீங்க? நாங்க தென்னை வச்சிருக்கோம். தென்னை ஏன் கீழே வச்சுங்க? மலை மேல மலை மேல எப்படி நீர் பாசனம் கீழே தான் போயிடாதா? சுனை நீர் சுருக்க கீழே தான் வடியும். அதனாலதான் மேல போய் நாங்க அதனால கீழே நாங்க நாம தாக்குறோம். இப்ப மேல நாங்க ஒண்ணு கீழே எங்களுக்கு தெரிய சொந்தம். யார் சொன்னா? முனி உங்களுக்கு சொந்தம், அடி எனக்கு சொந்தம். ஐயா, மலைக்கு பேரு வேலிமலை சாரல் தானே பேரு. வேலிமலை சாரல் சாரல் ஓரத்துக்கு உனக்கே வலிக்குது. நான் மேல வந்தனா கீழே நீயே அடிக்கிறீங்க. உங்க என்ன சொல்லாது. நான் கேக்குறேன், இந்த இடத்துக்கு உனக்கு ஏதாவது சம்பந்தம், ஏதாவது ஒரு விஷயத்தை நீ நிறுவி. எவ்வளவு விஷயம்? மலைக்கு பேரே எங்க பேரு தான் வச்சிருக்க. சரியா? அப்புறம் என்ன எதை வச்சு நீ ஊரே ஊட்டி வந்தா தாம்பளை தாங்க பண்றாங்க. சரி, எங்க இருந்தா ஒரு பொண்ணு எவ்வளவு பிள்ளை கல்யாணம் பண்ணி வளர்க்கிறாங்க வயிற்று பிள்ளையா? அதனால நீங்க மேல வைக்கலாம். நாங்க வளர்க்கறது நாங்க அறிவா பேசணும். அறிவுதே என்ன பண்ணி புரியுங்க? சரி, உன் பேர் என்ன பேரு? என் பேர் வீரத்தேவன். என் பேர் நாரதன். உங்க அப்பா பேர் என்ன? பிரம்மா. உங்க அப்பா பேரு? நம்பி தலைவர். எங்க அம்மா பேர் கலைவாணி. எங்க அம்மா அழகை சேர்ந்தவன் நகை போகணி. என்கிட்ட சட்டம் இடத்துக்குள்ள சாமியார் மேல வாக்கல போகணும். நான் உங்களுக்கு கேட்டா கோச்சுக்கிற மாட்டேங்கல. சொல்லுங்க. ஆட இருக்கிற இடத்துல ஐயருக்கு புடுங்குற வேலையா? வந்தமா போனமா. சரி, வீரத்தமிழ் சொன்னீங்க. ஆமா. அப்படி என்ன வீரமான காரியம் உனக்கு வீரத்தமிழ் பேரு? 5 கொடிய மிருகத்தை பிறவே கொண்டு அடிச்சு கொண்டிருக்கேன். 5 கொடிய மிருகத்தை. யாரு? நான் தான். நீ? ஆமா. நம்புற மாதிரி தெரியல. நம்புங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. அப்படி கிடையாதுங்க. நம்பிக்கைனா
இப்ப தன்னம்பிக்கைன்னு ஒன்று இருக்கு. ஆமா. சரியா? ஆனா அடுத்த ஆள் மேல வைக்கிறது அவநம்பிக்கை ஆயிரும். ஆமா. அவங்க நடந்துக்கிற முறையை பொறுத்துருக்குங்க. இப்ப நீங்க 5 கொடிய மிருகங்களை கொண்டிருக்கேன்றீங்க. ஆமா. எங்க என்னென்ன மிருகம் 1 2 3 வரிசைப்படுத்துங்க பாக்கலாம். 8 கால் பூச்சி 4 கால் பூச்சி கரெக்டா வந்து ஓந்து கீரிக்குள்ள. என்ன பேசுற? என்ன சொல்ல? எங்க குடும்பத்துக்கு அதுவே பெரிய மிருகம் தான். இப்ப நாரதர் எனக்கு பேரு. நாரம் என்றால் நீர், தரி என்றால் பிறப்பது. கன்னியகுப்த நாட்டிலே 12 ஆண்டுகளாக மழையே பொழியவில்லை என்று நான் பிறந்தனால அந்த நாட்டில் மழை பெய்ஞ்சிச்சு. கோச்சுக்கூடாது, அது கூட பேசுறேன். நாரதர் அப்படின்னா என்ன பொருள் கூறுனீங்க? நாரதம் என்றால் நாரம் என்றால் நீர், தரி என்றால் பிறப்பது. நாரம் என்றால் தண்ணீர், நீர் தானே? ஆமா. அப்புறம் அடுத்து தரிப்பது என்றால் பிறக்கிறது. தரிப்பதுன்னா பிறப்பதுன்னா. ஆமா. ஓ, அதனால எனக்கு நாரதர் திருநாமம். இப்போ உனக்கு வீரத்தை மேல் பேர் வச்சாங்களே, நீ என்ன வீரமான கருத்தோட்டில் 5 மிருகத்தை அடிச்சு கொண்டிருக்கேன். நீங்க இப்ப எனக்கு வந்து நான் விளக்க சொல்லிட்டேன். இப்ப நீங்க வந்து சாமியார் மாதிரி இருக்கீங்க. அதான் ஒரு சிறிய கேள்வி கேட்கறேன்னு ஆசைப்படுறேன். நாரம் என்றால் தண்ணீர், தரித்தல் என்றால் பிறப்பது அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்ப நான் கேட்கிறேன், அட மயிரை புடுங்கி கோச்சுக்கிறாரு. நான் உங்களை வையல. அட மயிறு புடுங்கின்னு பேசுறோம்ல. சரி. ஆமா, நீ மயித்தை புடுங்கின அப்படின்னு கேட்கற பத்தியா? இந்த மயிறு புடுங்கினா யாரு? மயிறு புடுங்கி யாரு? மயிரை புடுங்கினா யாருன்னு கேட்கிறியா? யாரு? இந்த மயிறு புடுங்கின்ற பேர் யாருக்கு வந்துச்சு? ஆனா மயிராண்டி அப்படின்னு யாரை கூப்பிடுறாங்க? நல்ல சந்தேகம். மயிரை புடிங்கின்னு யாரை கேட்கிறோம்? மயிரை புடிங்கினா இப்ப சமயங்கள் பார்த்தீங்களே, 6 வகையான சமயம் இருக்கும். சரியா? அதுல சமண சமயம்னு ஒரு சமயம் இருக்கு. இவங்களுடைய மார்க் என்ன தெரியுமா? தன்னுடைய மேனியில இருக்க ரோமத்தை என்ன தெரியுமா? புடுங்குவாங்க. மயிறு இருக்க மயிரை புடுங்குவாங்க. அவனை தான் மயிறு புடுங்கின்னு சொல்லுவாங்க. சமண சமயத்துக்காரங்க. சமணம். ஆமா. அவங்க எங்க இருந்தாங்க? மதுரையில் இருந்தாங்க. எத்தனை இடத்தை சொல்ல? அவங்க இருந்த இடம் எத்தனை இடத்தையே சொல்ல? சமண சமயத்துக்கும் சைவ சமயத்துக்கும் நடந்தனாலே யானமலை, பசுமலை, நாகமலை எல்லாம் ஊர்ல வந்துச்சு மதுரையில. உன் சமயம் பெரிதா, என் சமயம் பெரிதா என்று அன்னைக்கு நடந்தனால மதுரையை ஆண்ட பாண்டியவனுடைய மனைவி மங்கையரசி சோழவர நாட்டிலிருந்து சீர்காழியிலிருந்து திருஞான சம்பந்தரை வர வச்சாங்க. அதனாலே மதுரை ஆதீனமே உருவாச்சு. அப்ப அவங்க தான் மயிர் புடுங்கி. அப்ப மயிராண்டி யாரு? ஆண்டியாக துறவரம் மேற்கொண்டு மயிரை வளர்ப்பேன். அவன் என்ன சொல்லுவோம்? சிவனடியார்கள். ஆமா. மயிறு அவன் ஆண்டியா போன மயிரை வளர்த்தானா அவனுக்கு பேர் என்ன பேரு? மயிராண்டின்னு பேரு. அப்ப பூச்சாண்டினா யாரு? அவன் தான் சிவனே சரணாகதி அடைந்து துறவரம் மேற்கொண்டு அதுவே அகோரமாக இருப்பார்களே, அகோரிகள். அவங்க தான் அவங்க தான் உடம்பு மேனி முறை என்ன பண்ணுவாங்க? திருநீரை பூசி கொள்வார்கள். அவனை தான் பூச்சாண்டின்னு சொன்னாங்க. ஓ, பூச்சதுனால பூச்சாண்டி. ஆமா. எல்லா விஷயமும் தெரியுது உங்களுக்கு. சரி, அது இருக்கட்டும். சோத்துக்கு என்ன பண்றீங்க? உங்களோட கொண்டா கோச்சுல நான் காற்றே புசித்து கொஞ்சம் வயசா இருக்கீங்க. நான் கேட்கிறேன், இளமை மாறாம இருக்கீங்க. சரி, இப்படி அத்துவான காட்டுக்குள்ள வந்து இப்படி திரிங்கல, உங்களை எல்லாம் பொண்டாட்டி பிள்ளைய கண்டிக்க மாட்டாங்களா? எதுக்கு? ஏன் அப்படி திர்றண்டு? நான் என்ன கேட்கிறேன்னா, இவ்வளவு அக்கறையா இதை கேட்கிறீங்களே, உங்க வீட்டுல உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க? கல்யாணம் முடியாத மொட்டு நீங்க ஒத்துக்கிறீங்களே. ஆமா. நீங்க நமக்கு 52 மனைவி. எத்தனை? 52 மனைவி. முன்னாடி இருந்துச்சு, இப்ப எதுவும் இல்ல. ஏன் முன்னாடி அறுத்துட்டாங்க? முன்னாடி இருந்துச்சு. உங்களுக்கு முன்னாடியா? ஆக 52 மனைவி திருமணம் முடிச்சு 51 மனைவி உலக சேமத்துக்காக கொடுத்துட்டு. சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம்? ஒண்ணுக்கு எங்களுக்கு கையால் இருக்குது, உங்களுக்கு அப்படி கிடையாதுங்க. உலக நலனுக்காக 60 பிள்ளை நானே பெண்ணாக மாறி 60 பிள்ளைகளை ஈண்டெடுத்து. எனக்கு ஒரு சந்தேகம் பெருங்கொண்டு வந்துருச்சு. என்ன சந்தேகம்? உங்களுக்கு சத்தியமாவே 52 கொண்டாட்டி 52 மணி சத்தியம் பண்ணுங்க. சத்தியமாக. அப்ப எனக்கு ஒரு கேள்வி, கோச்சுக்க கூடாது. சொல்லுங்க. என்ன திடீர்னு ஆங்கிலத்துல காக்குறானே? உங்களுக்கு இப்ப 52 கொண்டாட்டி. ஆமா. அப்போ உங்களுக்கு 52 ஒய்ஃபு. ஆமா. அப்போ உனக்கு எத்தனை தண்டி பைப்பு? சொல்லித்தான் கேட்கிறேன். 52 சமாளிச்சீங்க. 52 திருமணம் சுவாமி மலையில படிக்கட்டா வச்சிருக்கீங்க. எப்படி 52 சமாளிச்சீங்க? உலக நலனுக்காக ஏற்படுத்தி மாத்திர முடியல. நானே பெண்ணாக மாறி 60 பிள்ளைகளை ஈண்டெடுத்து தமிழ் வருடங்களாக இந்த உலகத்துக்கு கொடுத்து இதை வந்து ஊர் ஏத்துக்கிறார். என்னது? ஒரு ஆம்பளை போய் பிள்ளை வைக்க முடியுமா? ஏன் நான் பெண்ணாக மாறினேன்ட்டேன்.
நீங்க தோற்று வைப்பியா? நீங்க பொம்பளையா மாறி பிள்ளை பத்தீங்க. ஆமா சத்தியமாக சத்தியமாக. அப்ப எங்க தொப்புல காட்டி ஆபரேஷன் பண்ண தலைமை பூலகத்துல ஒரு மணிக்கு இங்க இருந்து இங்க விழிக்கிறியா? உங்களை 60 சும்மா விட்டு நாங்க தோற்று வைப்பியா? தோற்று வைப்புனா நினைச்சா படைக்கிறது. எப்படி புரியலையே? எப்படின்னா எப்படி பிள்ளை வரா? தோற்று வைக்கிறது. அப்ப சிவனுடைய நெற்றிக்கு வந்து முருகப்பெருமான் அப்படி பார்த்தாரு, முருகன் வந்தாரு. அதே போலதான். அப்ப நீங்க பார்த்தாலே பிள்ளை நாளிகையில 60 பிள்ளைகளை நானே தொட்டு வச்சுக்கிட்டேன். தமிழ் வருடங்களாக உலகத்தில் இருக்குது. இப்ப நீங்க பிள்ளை பத்திய. ஆமா சரி, பிள்ளை பத்தா மாசமா தானே பிள்ளை வைப்பாங்க. தோற்று ஒண்ணு தெரிஞ்சுக்க. அதாவது படைக்கிறதுல கருன்னு ஒன்று இருக்கு. இப்ப புரியுது 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 புரியுது. அண்டசம் சராயுசம் உப்பிசம் இந்திசம் 4 வகை யோனி. சரியா? 10 மாசம் கருவிட்டு ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறார் தாய். பாடு என்ன ஒண்ணு போடும், குட்டி போடும். குட்டி போடும், அது போடுற கணக்கு. அப்ப குழந்தை பிறக்குதுன்னு சொல்லுவோம், பிறப்பு. அது பிறப்பு கணக்கு. இப்ப கோழி முட்டை போடும், குஞ்சு. இப்ப எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லு. கோழி முட்டை போடுது. ஆமா. அப்ப முட்டை விரிஞ்சிச்சுன்னா என்ன வரும்? குஞ்சு வரும். முட்டை விரிஞ்சா குஞ்சு வரும். சிப்ப திறந்தா என்ன வரும்? சரி, உள்ள சத்தம் கேட்டுச்சு. என்ன காவகாத்திரம் பொம்பளை பிள்ளை இருக்குன்னு சொல்லிட சாமி. அதான் யார் அது? வள்ளிநாயகி கூட பிறந்தவளா? காட்டுக்குள்ள வேட்டைக்கு போறப்ப திணைப்புணத்துக்குள்ள கண்டெடுத்த பெண் குழந்தை. கண்டெடுத்தீங்களா? ஆமாங்க. எப்படி பள்ளம் பறிச்சீங்களா? இல்லைங்க, காவலுக்கு போனோம், வேட்டைக்கு போனோம். சரி. அப்ப வள்ளிக்கிழங்கு கொடியில ஒரு குழந்தை அழுகுற சத்தம் கேட்டுச்சு. சரி. அந்த செடியெல்லாம் விலைக்கு பார்த்தா உள்ள ஒரு அழகான பெண் குழந்தை இருந்தது. காட்டுக்குள்ள இப்படி தனியா இருக்கே, இந்த குழந்தைய மிருகங்களை அடிச்சிடக்கூடாதுன்னு நாங்கள் எடுத்து வளர்த்துக்கிட்டோம். அப்ப திருடிட்டு வந்திருக்கேன். திருடலங்க, கண்டெடுத்தோம். கண்டெடுத்ததுல எப்படி? அதை எதிர்ச்சியா கண்டுபிடிச்சு எடுத்தோம். குழந்தை நல்லா தெரிஞ்சுக்க. எல்லாத்துக்கும் புரியுற மணிக்கு, உனக்கு புரியுற மணிக்கு ஒரு விஷயம் சொல்லு. என்ன? காட்டுக்குள்ள போறீங்க, ஒருத்தர் ஆடு மேய்க்கிறாரு. சரி. ஆடு மேய்க்கிறவரு கொஞ்சம் தாகத்துக்காக தண்ணி குடிக்க போயிட்டாரு. இப்ப அந்த இடத்துல ஆடு மேய்க்கிறவர் இல்ல. அந்த நேரம் அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன பேரு? திருட்டு. வேட்டைக்கு போயிருக்கீங்க, போன இடத்துல ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய நீங்க தூக்கிட்டு வந்துட்டீங்க. இப்ப இதுக்கு பேர் என்ன பேரு? அது எப்படி திட்டாமா? ஏங்க, ஒருத்தர் இருந்து புடுங்கினா தாங்க திருட்டு. நீங்க அசதரம் விடுறது அபகரிச்சா திருட்டு. யாருமே இல்லாம அனாதை கிடக்கிற பிள்ளை வளர்த்துறது தப்பு. நான் உனக்கு சரியா புரியுற மணிக்கு சொன்னேன். ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வந்தா திருட்டு. சரி. பிள்ளைய தூக்கிட்டு வந்தா மட்டும் எப்படி கண்டெடுத்து? இப்ப குப்பத்துல பிள்ளைய தூக்கிட்டு போறாங்க, பிள்ளைய போறாங்க, அவங்க எடுத்து வரலாம், திருட்டு பிள்ளை வளர்த்தாங்க. இதெல்லாம் கூட நீங்க திருட்டு. நான் சொல்றேன், எங்க குடும்பத்துக்கு ஒழுக்கம். நான் கேட்கிறேன், சேவை வந்தாரு. நான் கேட்கிறேன். சரி, வேட்டைக்கு போனீங்க, பார்த்தது யாரு? நானும் எங்க அப்பா எல்லாம் பார்த்தோம். தூக்குனது யாரு? நான் தான் தூக்குறேன். நான் பெரிய ஆள் தெரியாது உங்களுக்கு. யாருக்கு? டேய், நீ தூக்குனது யாருன்னு கேட்டேன். என்னங்க? குழந்தை. யாரு தூக்குனது? நான் தான் தூக்குனேன். குழந்தை உனக்கு என்ன வரும் முறை? தங்கை முறை. தங்கச்சியவே தூக்கி பார்த்துருக்கேன். எங்க தூக்குறேன் கேட்கிறேன். கையில தான் தூக்குறேன். தூக்குனே இல்ல, குழந்தை எப்படி தூக்கணும்? தூக்குனது. ஆமா. பாத்தியா? பார்த்தேன். எதை பார்த்தேன்? எதை பாப்பாங்க? எதனா பார்த்தேன்? எதையா பாப்பாங்க? குழந்தைய தூக்குனது நீ தானே? ஆமா. பாத்தியா? பார்த்தேன். நீ எதை பார்த்து பொம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்? அதை சொல்லி நான் செருப்படி வாங்கத்துக்கு பார்த்த நீ தானே? அதெல்லாம் சொல்ல மயிராண்டி எத்தனை ஆண்டி கேட்டேன், எல்லாத்துக்கும் நான் பதில் சொன்னேன். நான் கதையோட சாரம் சொல்லிக்கலன்னு கேட்கிறேன். என் சொல்ற என்ன பிரச்சனை? அதெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? ஏன் பார்த்த விஷயத்த உள்ளதை உள்ளபடி சொல்றேன். குழந்தை இருந்தா பார்க்காம சொல்லலாம். சரி. ஆம்பளை பிள்ளை இருந்தா, பொம்பளை பிள்ளை இருந்தாலும் பார்க்காம சொல்லி போடலாம். சரி. பின்பக்கமா இருந்தா சொல்லி போடலாம். சரி. ஏன் தெரியுமா? ஆம்பளை பிள்ளை இருந்தா குஞ்சாமணி தொங்கும், பொம்பளை பிள்ளை இருந்தா அரைமுடி தொங்கும். நான் குஞ்சாமணியா அரைமுடியும் தெரியல. நீ எதை பார்த்து பொம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்சுக்கிட்ட? தடவி பார்த்தேன். தங்கச்சியவே தடவி இருக்கு. நீ என்ன சொன்ன? எங்க தண்ணி மரியாதை பேசாதீங்க. நான் சரியா தெரிஞ்சு என்ன பேசுறீங்க? தடவு நீ தானே? தடவுனே நான் தான். தடவு உனக்கு என்ன வரும்? நான் எங்க தடவுனே? டேய், தடவு உனக்கு என்ன வரும்? தங்கச்சி. அப்ப தங்கச்சி தான் தடவி இருக்கு. ஆமா, தடவுனே. ஒத்துக்கிட்டா? இங்க தடவுனே, பொறவுல தடவுனே. எங்க? பொறவுல தடவுனே. பொறவுலன்றது என்னது? நல்ல சங்க பகுதி. அப்ப சங்க தடவி இருக்கு. ஆமா. ஒத்துக்கிட்டா சரியா? ஆக அதை பார்த்து பெண்மணியை தெரிஞ்சுக்க. பெண்களை தாங்க. போன பெண்களை பார்க்கலாம் முடியாது. ஏன்? நான் ஒரு பிள்ளை ரொம்ப நாளா காதலிக்கிறேன். சரி. அந்த பெண்ணுக்கு நீங்க பெரிய மனுஷனா இருக்கீங்க, சாமியாரா இருக்கீங்க, நல்ல நல்ல கருத்துக்கெல்லாம் சொல்றீங்க. சரி. எந்த மசக்கால வர இருக்கீங்க, நீங்க ஆசீர்வாதம் கொடுத்தா நல்லா இருக்கும். அப்ப அந்த பிள்ளையை கூட்டு வந்து விடுறீங்க? நான் விட மாட்டேன். ஒருங்கிணைப்பாளர். நீ தான் சொன்ன. ஆசீர்வாதம் வாங்க விடுறேன். நீங்க சாமியா நினைச்சு ஆரம்பத்துல பேசின பெண்ணு பெண்ணை கூட்டிட்டு வந்து ஒரு தொற்றை விட்டு அவருக்கு பேர் பெண் ஒருங்கிணைப்பாளர்னு சொன்னேன். பெண்ணை கூப்பிடு வந்து
வெட்டி நின்று பேசுறேன். ஏய் அப்பா, பெண்ணை கூப்பிட்டு வந்து உங்களோட ரூமுக்குள்ள விடல. தெரியுதா? நீ வேலை காட்டுக்குள்ள தான் விடுறேன். கூட வெட்டி நின்று பேசுறேன். இவன் தானே சொன்னேன் பெண்ணை கூட்டு கொடுக்குற ஒரு பேரு பெண் ஒருங்கிணைப்பாளர்னு சொன்னேன். இப்ப அங்க ஒரு பிள்ளை இருக்கு நான் கூட்டி வந்து விடுறேன்னு சொன்னேன். சரி. பேர் ஒருங்கிணைப்பாளர். சரி, நான் கூட்டி வந்து நீர் சென்னைக்கு போட வந்தவரா? நீர் சரி, நான் கூப்பிட்டே விட்டால் நீ அதுக்கு வந்து வரா? நீ அதுக்கு வரல இல்ல? நான் ஏன் வேலை என்னன்றது எனக்கு தெரியும். நீர் அதுக்கு வந்தீரா? நீ ஒருங்கிணைப்பாளர் இல்லையா? அதை முடிச்சு சரி, நான் ஒருங்கிணைப்பாளர் ஒத்துக்கிறேன். நீ இப்ப பண்றதுக்கு வந்தியா சொல்லுங்க. அந்த பெண்ணோட ஓடி விட்டார் நாரதா. கழுத்துலண்ணா ஏதோ இது கடிச்சு கண்ண பூலாதேவி ஒன்னட்டு நான் வெட்டுக்குத்தாக